நான் வந்து இந்த 3 பொருள் வச்சு ஸ்னோ புட்டிங் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முட்டையை உடைச்சி வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து 2 முட்டையை வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையோட வெள்ளைக்கரு அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதுக்கு எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன். இதுவே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டை அடிக்கிறத வச்சு இப்படி பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காக ஒயிட்டாக ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் திக்காக ஆகும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி க்ரீமியாக வருது பாருங்கள். எடுத்து போட்டால் அப்படியே திக்காக க்ரீமாக வரணும். க்ரீமியாக வந்து விழுது பார்த்தீங்களா? இது கரெக்டான பக்குவம். இதோட நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ், ஏலக்காய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்படி ஒரு சின்னதாக சில்வர் கப் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் எக்கு இதில் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. எக்கில் ஃபுல்லாக ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட்டு நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரம் வந்தால் கூட அதில் கூட வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் வைக்கிறேன். நான் ஒன்று தான் பண்ணுறேன். நீங்கள் நிறைய வேணும்னா வச்சுக்கலாம். இப்போது அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து கூல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஜாம் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இது எதுக்குன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கேன். பாருங்க, ஜாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிரும். பார்த்தீங்களா? லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஜாம் இந்த மாதிரி போடலாம். செரி பழம் வைக்கலாம். இல்லைனா தேன் மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ என்கிட்ட தேன் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஜாம் போடலான்ட்டு ஜாம் எடுத்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதோட ஓரத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஈஸியாக பிளேட்டில் வச்சு திருப்பும் போது அழகாக வந்து விழும். இப்படி மேலே பிளேட் வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்படி தட்டுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்னோ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தா ஸ்னோ புட்டிங், அதனால தான் இதோட பேர். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாமை இது மேலே ஊற்றிக்கலாம். வாவ், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி. இது மேலே ஒரு செரி வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யம்மி. அவ்வளோதான், நம்மளோட ஸ்னோ புட்டிங் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.